ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இப்போ நமக்கு பார்த்தோன்னா சென்டாக் புதுச்சேரியில் நமக்கு ரவுண்ட் டூக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது சென்டாக் புதுச்சேரியோட வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரவுண்ட் டூ ரெஜிஸ்ட்ரேஷன், வித்ட்ராவல் ஆஃப் ரவுண்ட் ஒன் அட்மிட்டட் சீட் அண்ட் சப்மிஷன் ஆஃப் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் யூஜி நீட் பேஸ்ட் மெடிக்கல் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணால் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது. ரவுண்ட் டூக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க, ரவுண்ட் ஒன் சீட் வித்ட்ராவல் பண்ணுறவங்கன்னா ரிசைன் பண்ணுறவங்க அப்படின்னு அர்த்தம். அட்மிட் ஆனவங்க, அட்மிட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரவுண்ட் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டு அதை ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் சப்மிஷன் ஆஃப் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், இந்த மூணுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. ரவுண்ட் ஒன் அட்மிட்டட் லிஸ்ட் அண்ட் வேகன்சி பொசிஷன் ஃபார் யூஜி நீட் பேஸ்ட் கோர்சஸ் ஹேஸ் பின் பப்ளிஷ்ட். சென்டாக் புதுச்சேரியில் விட்டுருக்காங்க. அது நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். Candidates can participate in round 2 without any limitation regarding round 1 allotment if any. ஏன்னா ரவுண்ட் ஒன்ல நமக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால ரவுண்ட் ஒன்ல சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணவங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு ரவுண்ட் டூல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே போல ரவுண்ட் ஒன்ல சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணாதவங்களும் ரவுண்ட் டூல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் ஒன்ல சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் ரவுண்ட் டூக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த லிமிடேஷனும் கிடையாது ரவுண்ட் டூ பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. For round 2, admission to the first year MBBS, BDS, BAMS, Ayurveda and BVSC, National Self-Supporting Courses, Government and Self-Financing Medical, Dental, Ayurveda colleges, பார்த்தீங்க அப்படின்னா registration fee and choice filling preference under government management quota, NRI, இது எல்லாமே நமக்கு minority quota, Christian minority quota, இது எல்லாமே 11th நேத்தே செப்டம்பர் 11th இருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ரவுண்ட் ஒன்ல ஜாயின் பண்ணவங்க, ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே ரவுண்ட் டூக்கு எலிஜிபிள் தான். ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணால் எந்த லிமிடேஷனும் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ ரவுண்ட் ஒன்ல ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்க, எக்ஸிட் ஆர் வித்ட்ராவல் ஆஃப் ரவுண்ட் ஒன் அட்மிட்டட் சீட். ரவுண்ட் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டேன், அதுலேருந்து நான் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 சாயந்தரம் 5 மணிக்குள்ள அவங்களே கேண்டிடேட்ஸ் லாகின் டேஷ்போர்டில் போய் அவங்க ரிசிக்னேஷன் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்துடணும். பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபார் எம்பிபிஎஸ் ஒன்லி, எம்பிபிஎஸ்க்கு மட்டும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க, பிடிஎஸ் மற்றதுக்கெல்லாம் சொல்லலை. எவ்ரி இயர் அவங்க அப்படிதான் சொல்றாங்க, எம்பிபிஎஸ்க்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு 10,000 ரூபாய், அதே போல எஸ்சி கவர்மெண்ட்ல ஜென்ரல், ஓபிசி, எம்பிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இபிசி, பிசிஎம், பிடிக்கு 10,000 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5,000 ரூபி, இன்க்ளூடிங் ரவுண்ட் ஒன்ல அட்மிஷன் ஆனவங்க முதற்கொண்டு ரவுண்ட் டூல பார்ட்டிசிபேட் பண்ணா 5,000 பே பண்ணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 2 லட்சம் ரூபாய், என்ஆர்ஐ கோட்டாவுக்குலாம் 2 லட்சம் ரூபாய். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் ஆன்லைனில் எப்படி நீங்கள் பே பண்ணுறீங்களோ அந்த மெத்தட்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. நெட் பேங்கிங் பை ஜெனரேட்டிங் நெஃப்ட் ஆர் ஆர்டிஜிசி ஜிஎஸ் சலான் யூசிங் த பேமெண்ட் ஆப்ஷன் அவைலபிள், அது பார்த்துக்குங்க. ஸோ ஒன்லி அது உங்களோட டேஷ்போர்ட்லேயே இருக்கும், லாகின் டேஷ்போர்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் as noted above will be considered for round 2. round 2க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்றவங்க மட்டும்தான். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐனா 2 லட்சம் ரூபாய், கவர்மெண்ட் கோட்டானா நமக்கு எஸ்சி எஸ்டி பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 ரூபாய், மற்றவங்களுக்குலாம் 10,000 ரூபாய் சொல்லிட்டாங்க. நீங்க கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே பார்ட்டிசிபேட் பண்ற புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 2 லட்சம் ரூபாயை பே பண்ணும் மேக்ஸிமம் ஃபீஸ். ஓகே, ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ரவுண்ட் டூல சீட் அலாட் ஆகி நீங்க ஜாயின் பண்ணலன்னா ஃபைன். ரவுண்ட் டூல சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் திரும்பி வந்துடும். அந்த 2 லட்சம் பே பண்றீங்க, 5,000 10,000 பே பண்றீங்க அப்படின்னா. அதே ரவுண்ட் டூல சீட் அலாட் ஆனிச்சு நீங்க போய் ஜாயின் பண்ணனா அது ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீ எக்ஸிட் ரவுண்ட் டூக்கு கிடையாது. ஸோ கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நீங்க லாகின் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுத்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது அப்படின்ட்டாங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட், லாஸ்ட் டேட் டு சப்மிட் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட், அதாவது ரவுண்ட் ஒன் சீட்டை ஜாயின் பண்ணவங்க ரிசைன் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா ஆன்லைன்ல நீங்களே லாகின் பண்ணி வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் செப்டம்பர் 14 சாயந்தரம் 5 மணிக்குள்ள. அதே போல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அதே போல கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், இதெல்லாம் நீங்க ரவுண்ட் டூக்கு சப்மிட் பண்றதுக்கு செப்டம்பர் 16 சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்க ரவுண்ட் டூக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணி உங்க கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸையும் சப்மிட் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட் ஃப்ரம் சென்டாக் புதுச்சேரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சென்டாக் புதுச்சேரியோட லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.